Anavarike Namaskaram. That's all I've learned as of now. And thank you, ma'am. Thank you for that introduction. It was so sweet. Thank you so much. Uh, I was supposed to meet you all probably 3 years ago, but I couldn't come for that press meet. I'm finally here for the Rise of Ashoka song release and press meet with everybody from the media here in Tamil Nadu. I'm very, very glad and very happy that everybody here from the media in Chennai have come to support us today. And I'm really grateful for this character, and hopefully all of you will also like it. My character's name is Ambika. She's a well-read, especially for that time. The cinema happens in the late 80s to early 90s. So for that period of time, she's a well-read girl. So she has her own ambitions and her own dreams, and the story goes about how the community and how everybody in the community stands for one cause, and she also belongs there, so she also stands up for the cause in her own way. And my favorite would be probably right after just before the song, there's a scene that's one of my favorites, and the climax portion is also one of my favorites. So hope all of you will also enjoy the cinema as much as my family and I enjoyed watching it, and hopefully you give the same amount of love and blessings on me and the entire team. Hopefully you enjoyed the song also that we just released. That's a song it's actually a folklore. It's a folk song that's been taken and we've adapted into the cinema. So hopefully all of you enjoyed it and you'll enjoy the movie more. Thank you. என்னோட இதெல்லாம் பேசி ஆச்சு ஆக்சுவலி. இப்போ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஓகே, இது எனக்கு ஒரு பெரிய ஏன்னா ஈவெண்ட் எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பிகாஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குல்ல. இந்த ஒரு புதுசாக படம் நான் இங்கே யாருமே இல்லை. கர்நாடகத்துலேயும் நான் ஹீரோ, அது வேற. அது தமிழ்நாடுக்கு நான் யாருமே இல்லை. அது ஏதோ ஒரு நேச்சர் இருக்கு, நடந்திருக்கு. இந்த படம் அந்த நேச்சரை சப்போர்ட் பண்ணிருக்கு நமக்கு. அது நேச்சர் தான், இதுதான். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சதீஷ் ஒரு எஃபர்ட்டுக்கு அவர் எப்பவும் ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணணும் சார். நான் நைட்டு பேத்து இவ்வளோ எல்லாம் பண்ணுறது ஓகேயா, நான் அவருக்கு இல்லை சார் இப்படி பண்ணணும் சார், நீங்கள் வாங்க சார், நீ எல்லாருக்கும் தெரியும் சார், வாங்க சார், நீ பண்ணணும் சார், அப்படியெல்லாம் எனக்கு எனர்ஜி கொடுத்து இல்லை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு நம்ம படம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஸ்பெஷல் டே. யூ ஆல் மேட் மை டே. ஒரு சின்ன பையன், ஒரு நம்ம அவ்வா கனசு, நம்ம அவ்வா கனவோடு. அது என்னுடைய மகன் அல்லவருக்கு போகணும், நம்ம படம் பார்க்கணும் எல்லாருமே, அந்த மாதிரி கனவு. இப்போ எனக்கு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு தெரியாது, எந்த படமும் கூட அது ஹிட்டா ஃப்ளாப்பா அது நமக்கு தெரியாது. இப்போ படம் பண்ண டைம்ல நம்ம ப்ராம்ப்டா பண்ணியிருக்கோம். படம் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இந்த 10 years கேரியரில் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் அவ்வளோதான் ஹீரோயின் எடுக்கிறது. பிகாஸ் ஐ செலக்டட் வெரி சென்சிபிள் மூவிஸ். ஐ கான்ட் டூ ஸோ மெனி மூவிஸ். இயரில் 3-4 படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்டோரிஸ். தட்ஸ் வை வி ஆர் செலக்டிங், வி ஆர் வெயிட்டிங். அண்ட் இந்த படம் நான் எதுக்கு இல்லை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன்? பிகாஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த கதை சாமராஜ் நகர பார்டர், தமிழ்நாடு பார்டர், கர்நாடகா பார்டரில் நடக்கிற கதை இது. அந்த மண்ணு கலரு, அந்த மனுஷன் கலரு, நம்ம கலரு எல்லாமே இதுக்கு மேட்சிங் இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு மேட்சிங் இருக்கு. அந்த பாஷை, அந்த லாங்குவேஜ் கூட. இங்கே என்னடா எக்கடா என்னடா வாடா இங்கே இருக்கு. அங்கே நியர் சாமராஜ் நகர கன்னடா அது ஒரு ஸ்லாங் இருக்கு. யாக்குடா, பாருடா, ஏனுடா, அந்த மாதிரி இருக்கு.
இப்போ பாருங்க, கல்யாணமே கௌரியில வந்து இங்க எங்க என்ன இருக்கீங்க? கல்யாணமோ கௌரி கல்யாணமோ இருக்கு. தெலுங்குல என்ன இருக்கு? கல்யாணமே கௌரி கல்யாணமே. தமிழ்ல என்ன இருக்கு? கன்னடத்துல என்ன இருக்கு? கல்யாணவே கௌரி கல்யாணவே. எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுதான், எமோஷன்ஸ் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நாங்க எல்லாம் சேர்ந்தும் சினிமா பண்றோம். இது அசோக வந்து உங்கள படம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்க கேட்டுங்க. சாரி, எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்லியாச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருக்க மன்னிச்சுங்க. இப்போ நான் தமிழ்நாடுக்கு அஃபிஷியலா என்னுடைய ஸ்டெப்பு வச்சு வந்திருக்கேன். ரிசீவ் பண்ணுங்க. நம்ம டீமு, நம்ம படம் உங்களது. நான் அங்கே உக்காந்து எல்லா தமிழும் படம் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய ஃபேன் ஃபாலோயிங் தமிழ் படம்க்கு இருக்கு. அந்த மாதிரியே நம்ம கதை கூட, நம்ம படம் கூட இங்கே ஜெயிக்கணும், வாழ்க்கணும். அவ்வளோதான். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.